தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீலாவதி நேரா கலா கிட்ட இந்த மாதிரி இளமதி இன்னைக்கு பரமன பார்த்து பேசுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருந்தா. நான் இளமதியோட அப்பா, அம்மாவ அங்க அழைச்சுக்கிட்டு போன உடனே அப்படியே பிளேட்டே மாத்திட்டா. அவ நல்லா நடிக்கிறா. அவளுக்கு பரம மேலலாம் கோவம் இல்ல அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணிடுறாங்க. இப்ப கலாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இளமதி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இளமதி பரமனை பார்க்க வந்தா அலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் இளமதியோட அப்பாவும் அம்மாவும் இளமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த லீலாவதியோட பேச்சை கேட்டு நான் உன் மேலேயே சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்களாட்டுக்கு. ஆனாலும் நம்ம இளமதி தனியாக ரூமுக்குள்ளே போய் பரமனை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமனோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்கமிங்கில் தெரியவே இல்லை. ஸோ இங்கே நம்ம பரம சாப்பிடாம பார்த்திங்கன்னா, இளமதி இப்படி நம்மளை தப்பாக நினச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோடையும் அதே நேரத்தில் மன வருத்தத்தோடையும் இருக்கிறாப்புல. நம்ம கான்ஸ்டபிள் கூட பார்த்திங்கன்னா, பரமனை சாப்பிட சொல்கிறாப்புல. ஆனால் பரம எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம இளமதி நைட்டு டைமில் பார்த்திங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாப்புல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆரம்பத்தில் அந்த கான்ஸ்டபிள் தான் இருக்கிறாப்புல. ஸோ இந்த டைம்லலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் அலோ பண்ணுறாப்புல. கரெக்டாக நம்ம ரிஷி வந்துடுறாப்புல. ரிஷி இளமதியை பார்க்க முடியாது, கொலை குற்றவாளி, இவனை பார்க்க அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இளமதியை பிடிச்சி தள்ளி விட்டுறாப்புல. ரொம்ப நாளைக்கு அநியாயம் நிலைக்காது, கூடிய சீக்கிரம் பாரு நீங்களாம் என்ன செய்ய போறேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம இளமதி ஒரு பஞ்சு வசனத்தை பேசிட்டு அப்படியே போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.